அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? அறத்தை 2 வகையாக பிரித்திருக்காங்க. இல்லறம், துறவறம். அறத்தாற்றின்ங்கிறது அதுதான் இல்லற வாழ்க்கை. அறவழியில் வாழக்கூடிய இல்வாழ்க்கையில். அறவழினா என்னது? ஆண் நேர்மையான வழியில சம்பாதித்த பணத்தை பசித்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்து தாம் மனைவிட்ட அன்பு காட்டி கணவனும் மனைவியும் சேர்ந்து அறம் செய்ய வாழக்கூடிய அந்த இல்லற வாழ்க்கையை அப்படி ஒருவன் அறவழியில் வாழ்பவன். ஆற்றின் புறத்தாறுங்கிறது துறவற வாழ்க்கை. ஒருவன் துறவரத்துக்காக போறான். எதுக்காக துறவரம் போனா அடுத்த பிறவியில அவனுக்கு இறைவனோட சேரணும். அதான் மோட்சங்கிறான். சேரணுங்கிறதுக்காக இந்த பிறவியிலேயே தன்னுடைய கடமைகளை முடித்து ஆசைகளை எல்லாம் அடக்கி தன் குடும்பத்தை விட்டு காட்டிற்கு போடுறாங்க. காட்டிற்கு போய் பெறுவது எவன்? பெறக்கூடிய பயன்தான் என்னங்கிறாங்க. இல்லறத்திலேயே குடும்பத்தோடு இருந்து அறவழியில் வாழும்போது அந்த வாழ்க்கையே சிறப்பான வாழ்க்கை. அது இந்த வாழக்கூடிய காலத்துல புகழையும் கொடுக்கும். அடுத்த பிறவியில அது சொர்க்கத்தையும் கொடுக்கும். துறவரத்துக்கு போறதை விட இல்லறத்துல இருந்து வாழக்கூடிய வாழ்க்கையே சிறந்ததுங்க. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன்? பொருள்: அறத்தாற்றின் அறத்தின் வழியே, இல்வாழ்க்கை இல்லறம், ஆற்றின் செலுத்துபவன், புறத்தாற்றில் வீட்டை விட்டு வனத்திற்கு செல்லும் நிலை, போய் பெறுவது பெரும் பயன், எவன் யாது. விளக்கம்: ஒருவன் அறவழியில் நேர்மையான முறையில் சம்பாதித்த பணத்தை பசித்தவருக்கு பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு தன் மனைவி மேல் அன்பு காட்டி இல்லற வாழ்வு வாழ்வதே சிறந்தது. துறவரத்திற்கு முயற்சி செய்து தனது ஆசைகளை அடக்கி குடும்பத்தை விட்டு பிரிந்து வனத்திற்கு போய் பெரும் பயன் என்ன? இல்லறத்தில் இருந்து நேர்மையான வழியில் சம்பாதித்து மனைவி மேல் அன்பு காட்டி இருவரும் இணைந்து பசித்தவருக்கு கொடுத்து அறவழியில் வாழ்ந்தாலே பயன் கிடைக்கும். எனவே இல்லற வாழ்வு சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர்.